ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சஷ்டி. ஸோ இன்றைக்கி சாமி கும்பிடலான்லாம் தோணுச்சு. என்னன்னு தெரியல, நான் ரொம்ப பக்திமான்லாம் கிடையாதுங்க. போனால் இப்படி அதோடைய அந்த ஸ்பாட்டில் 5 நிமிஷம் கும்பிட்டாலும் உருப்படியாக கும்பிடணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கேஸ் தான். ரொம்ப பக்திலாம் கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஸோ நான் ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு உங்ககிட்ட விசிட்டிங் கார்டெலாம் காமிச்சிருப்பேன். ஆமாங்க, நான் புது பிஸ்னஸ் இன்றைக்கே பூஜை போட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா மண்டே வந்து ஒரு ஆர்டர் இருக்குது. சரி, சும்மா ஏன் ஸ்டார்ட் பண்ணணும், திடீர்னு தான் தோணுச்சு. விலைக்கு சாமி கும்பிட்றது தான், ஒன்றும் இல்லைங்க. நான் பெருசாக வாடகை கொடுத்து அட்வான்ஸ் கொடுக்குற அளவுக்குலாம் பண்ணிக்க மாட்டேன். எப்போவுமே வீட்லேயே இருந்து என்ன பண்ணலான்னு யோசிப்பேன். அப்படி யோசித்த பிஸ்னஸ் தான் இது. டீ காஃபி சப்ளை பண்ண போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பேஸ் வேணுன்றதுக்காக என்னோடய ஸ்டோர் ரூமை நான் வந்து க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒருத்தர் போயிட்டு வர அளவுக்கு இருந்தால் மட்டும் போதும். ஏன்னா நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இருக்கிறத காப்பாற்றுவேன், இருக்கிறத அழிச்சிட மாட்டேன். ஸோ பெருசாக டேமேஜ் ஆகாமல், அதாவது பெருசாக லாஸ் ஆகாமல், சின்னதாக லாஸ் ஆனாலும் பரவாயில்லன்ற அளவுக்கு தேத்துற அளவுக்கு தான் இருக்கும். ஸோ அதனால் ப்ளஸ்ஸோ மைனஸோ எதுவாக இருந்தாலும் சின்னதாகவே ட்ரை பண்ணுங்கள். எல்லாராலையும் எல்லா சக்ஸஸையும் கண்டிப்பாக பார்க்க முடியும். அது லாபமாக இருந்தாலும் ஏற்றுக்கலாம், நஷ்டமாக இருந்தாலும் ஏற்றுக்கலாம். ஸோ வீட்டில் இருந்து நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிங்க. கண்டிப்பாக எல்லார்கிட்டையும் எல்லா திறமையும் இருக்குது. கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம ஜெயிப்போம்.